கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திட்டு இருப்பீங்க. உங்களுடைய தயாரிப்பு பணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக மிக முக்கியமான கேள்வி பதில்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம 70 முக்கியமான பொது அறிவு வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பகுதியிலிருந்து இந்த 70 முக்கியமான பொது அறிவு வினாக்கள் இருக்க போது தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருப்பீங்க. சிலருக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் குறைவாக கூட இருக்கும் இல்லையா? நம்ம படித்ததெல்லாம் மறந்த மாதிரி இருக்கே, நம்மளால் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியுமோ முடியாதோ, இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி நிறைய பேர் சிந்தனை பண்ணிகிட்ருப்பீங்க. எதை நினச்சும் பயப்படாதீங்க. நீங்கள் படிச்சிருக்கிற கேள்வி தான் எக்ஸாமில் வரப்போகுது, சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ பதிவில் ஒரு 70 முக்கியமான பொது அறிவு வினாக்களாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் படித்த கொஸ்டினாக தான் இருக்க போகுது. சரசரன்னு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. இந்த 70 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 70 கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். இதை சார்ந்து நம்ம சொல்ல போகிற விஷயங்களும் ரொம்ப முக்கியமானது தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சிக்கல அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. இந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் தெரியலையே, நம்ம ஒழுங்காக படிக்கலையோ அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் சரியாக தான் படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அங்கே 70 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. நீங்கள் 8000 கொஸ்டின் 10000 கொஸ்டின் படிச்சிருந்தாலும் 70 கொஸ்டினுக்கு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் மனதைரியத்தோடு இருங்க. நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் வரும். எல்லாம் உள்ள இறைவனும் இந்த இயற்கையும் இந்த சுற்றுப்புறல் சூழ்நிலையும் காலமும் உங்களுக்கு சாதகமாக இருந்து வெற்றியை உங்களுக்கு பரிசாக தர காத்துட்ருக்கு. முழு நம்பிக்கையோடு இருங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அலகீட்டு முறை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், உலகம் முழுவதும் பல்வேறு அலகீட்டு முறைகள் பயன்படுத்தினாலும் பன்னாட்டு அலகு முறை அப்படின்றது எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? 11வது எடைகள் மற்றும் அளவீடு மாநாட்டில் உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அலகீடு வேணும்னு சொல்லி இந்த பன்னாட்டு அலகு முறையை உருவாக்குறாங்க. இந்த பன்னாட்டு அலகு முறையில் 7 அடிப்படை அளவுகள் இருக்கும். அதனை தொடர்ந்து வரக்கூடியதெல்லாம் நம்ம வழி அளவுகள்னு சொல்லுவோம் இல்லையா? இதுபோல் ஆங்கில இயற்பியலாளர்கள் என்ன அலகீட்டு முறையை பயன்படுத்தினாங்கன்னா எப்பிஎஸ் அலகீட்டு முறையை பயன்படுத்துகிறாங்க. ஃபீட்டு பவுண்டு செகண்ட்னு சொல்லக்கூடிய அலகீட்டு முறையை பயன்படுத்துகிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது லைட்டுடைய திசைவேகம் வெற்றிடத்தில் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 3 லட்சம் மீட்டர்/செகண்ட்ன்றது தான் சரியான ஆன்சர். அப்போ பாருங்கள், 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் இல்லையா? 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது தான் லைட். அப்போ பாருங்கள், இதுவே சவுண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 331 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ லைட்டு பரவுறதுக்கு ஊடகம் எதுவுமே தேவையில்லை. வெற்றிடத்தில் கூட பரவும். ஆனால் சவுண்டு பரவுறதுக்கு கண்டிப்பாக ஊடகம் தேவை, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜூல் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். வெப்பம்ன்றது ஒரு வகையான ஆற்றல். வெப்பநிலைன்னு சொல்லும்போது கெல்வின் நம்ம சொல்லலாம். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்னென்னா கெல்வின். அப்போ அடிப்படை அளவு 7 பார்ப்போம். நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, பொருளின் அளவு, சரிங்களா, ஒளிச்செறிவுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அதுலேயே வருது இந்த வெப்பநிலைன்றது. வெப்பநிலையோடைய அலகு கெல்வின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒளி பாயம் அப்படின்னா ஒளி திறனுடைய எஸ்ஐ அலகு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லூமன் அப்படின்னு சொல்லலாம். 8வது புத்தகத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பாக்ஸில். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒளி பாயம் அல்லது ஒளி திறனுடைய எஸ்ஐ அலகு என்னென்னா லூமன். அடுத்த கொஸ்டின். மிக சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெள்ளி தான் மிக சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள். அப்போ தற்காலத்தில் கண்ணாடி நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? அதில் மெல்லிய படலமாக இந்த வெள்ளியை பூசி கண்ணாடி செய்கிறதுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுவுமே பாக்ஸ் கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். தனிமம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராபர்ட் பாயில் அப்படின்றவர் தான் தனிமம்ன்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துகிறார். அப்போ இந்த உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே பருப்பொருட்களால் ஆனது தான். பருப்பொருட்கள் எல்லாமே அணுக்களால் ஆனது. அணுக்கள் எல்லாமே சின்ன சின்ன மூலப்பொருட்களால் ஆனது. அது என்னென்னு பாருங்களேன். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்னு சொல்லக்கூடிய அடிப்படை துகள்களால் ஆனது. அடிப்படை துகள்னு சொல்லுவாங்க. அணுக்கள் எல்லாமே அடிப்படை துகள்களால் ஆனது. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அந்த அடிப்படை துகளில் உட்கருவில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். வெளிவட்ட பாதையில் எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கும். இந்த எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது ஜே தாம்சனு. புரோட்டானை கண்டுபிடிச்சது
கோல்டுஸ்டீன். நியூட்ரானை கண்டுபிடிச்சி ஜேம்ஸ் சாட்விக். அப்போ இந்த புரோட்டான் நியூட்ரான் இணைஞ்ச அணுக்கருவில் இருக்குது, அணுவோடைய உட்கருவில் இருக்குதுன்னு சொல்லி அணுக்கருவோடைய விஷயத்தை சொன்னது, அணுவோடைய உட்கருவை கண்டுபிடிச்சதுனா ரூதர் போர்டு. இதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நல்லா படிச்சிங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிம் கார்டு, கணினி, ஏடிஎம் கார்டில் பயன்படுத்தக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறைக்கடத்திகளை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ சிலிக்கான், ஜெர்மானியம்லாம் குறைக்கடத்தி தான். அப்போ சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக், போரான் இது எல்லாமே குறைக்கடத்தியில் தான் வரும். அப்போ சிம் கார்டு, ஏடிஎம் கார்டு, கணினி எல்லாம் இதை பயன்படுத்துகிறோம். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாசனை திரவியங்கள் தயாரித்தல் மற்றும் சாயங்கள் தயாரித்தலில் பயன்படுத்தக்கூடிய முறை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரைப்பான் சாறு இறக்கல் முறை அப்படின்றது தான் இல்லையா. அடுத்த கொஸ்டின். வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கு காரணம். வாகன முகப்பு விளக்கில் ஒளி கற்றையாக தோன்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ டிண்டால் விளைவு அப்படின்றது தான் வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கும் வாகன முகப்பு விளக்குகளை ஒளி கற்றையாக தெரியறதுக்கும் காரணம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அலுமினியத்தின் முக்கியமான தாது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாக்சைட் அப்படின்றது தான் அலுமினியத்துடைய முக்கியமான தாது. அடுத்த கொஸ்டின். அறிவியல் உபகரணம் செய்ய பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. மெக்லீனியம் அப்படின்றது தான் அறிவியல் உபகரணம் செய்ய பயன்படுவது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாவர உள்ளமைப்பியலுடைய தந்தை யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெகமாய் குரு அப்படின்றவர் தான் தாவர உள்ளமைப்பியலின் தந்தை. 10th புக்கில் இருக்குது உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின். கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய முறை எது அப்படின்னா காய்ச்சி வடித்தல் முறை. காய்ச்சி வடித்தல் முறையில் கடல் நீரை நம்ம குடிநீராக மாற்றலாம். அடுத்த கொஸ்டின். நீரை உறிஞ்ச பயன்படும் உள்ளெடுப்பு உறுப்பு எது அப்படின்னா வேர்த்தூவிகள். வேர்த்தூவிகள் தான் தாவரத்தில் நீரை உறிஞ்சறதுக்கு பயன்படக்கூடிய உள்ளெடுப்பு உறுப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். சுவாச நிறமிகளான ஹீமோகுளோபின் அப்படின்றது எதில் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், நம்ம ரத்தத்தில் அடிப்படை துகள்களாக 3 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பணு, ரத்த வெள்ளையணு, அப்புறம் ரத்த தட்டையணு. சரி, இது இல்லாமல் பிளாஸ்மா அப்படின்ற திரவமும் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் ரத்தம். ரத்தத்தில் பிளாஸ்மா அப்படின்ற திரவம் இருக்குது. அது இல்லாமல் அதில் அடிப்படை மூலப்பொருட்களாக நம்ம வந்து ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளையணுக்கள், தட்டையணுக்கள்னு 3ஆக பிரிக்கிறோம். இதில் இந்த ரத்த சிவப்பணுக்கள் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனே உடலுக்கு எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகுது. அதுதான் சுவாச நிறமிகளை கொண்டு இருக்குது, ஹீமோகுளோபினையும் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்பிசியை சொல்கிறோம். அதாவது ரெட் பிளட் செல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒயிட் பிளட் செல் அப்படின்றது நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டது. சரிங்களா. ரத்த தட்டையணுன்றது ரத்தப்போக்கு, நமக்கு ஏதாவது ஒரு அடிபட்டுருச்சுன்னா ரத்தம் அதிகமாக போகாமல் பாதுகாக்கிறது தான் அந்த ரத்த தட்டையணுக்கள். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மனித உடலில் மிக நீளமான செல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நரம்பு செல் அப்படின்றது தான் மனித உடலில் மிக நீளமான செல். அடுத்த கொஸ்டின். ஆக்சின் என்ற சொல்லை முதல்ல அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித். இவங்க தான் ஆக்சின் அப்படின்ற சொல்லை முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிட்யூட்ரி சுரப்பி அப்படின்றது தான் தலைமை சுரப்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தன்மகரந்த செயற்கைக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைபிஸ்கஸ் அப்படின்றது தான் தன்மகரந்த செயற்கைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்த கொஸ்டின். தேசிய குடும்ப நலத்திட்டம் அறிமுகமான ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1952 தான் தேசிய குடும்ப நலத்திட்டம்ன்றது அறிமுகமாகுது. அடுத்த கொஸ்டின். வயிறு, நுரையீரல் மற்றும் வயிறு மற்றும் நுரையீரலில் ஏற்படக்கூடிய புற்றுநோயுடைய வகை என்ன அப்படின்னா கார்சினோமா அப்படின்னு சொல்லலாம். கார்சினோமா அப்படின்றது தான் வயிறு, நுரையீரல் போன்றவற்றில் ஏற்படக்கூடிய புற்றுநோய். அடுத்த கொஸ்டின். இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராதிகா ராமசாமி அப்படின்றவங்க தான். இவங்க தான் வன உயிரியின் சிறந்த தருணங்கள் அப்படின்ற புத்தகத்தை 2014 எழுதியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம், உங்களுக்கு 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது பாருங்கள். பெரிபெரி நோய் ஏற்பட காரணமான வைட்டமின் எதுனா வைட்டமின் B1 குறைபாட்டினால் பெரிபெரின்ற நோய் ஏற்படுது. அப்போ பாருங்கள், வைட்டமின் A குறைபாட்டினால் நிக்டோலோஃபியா ஏற்படுது. வைட்டமின் C குறைபாட்டினால் ஸ்கர்வி ஏற்படுது. உங்களுக்கான கேள்வி என்னென்னா வைட்டமின் K குறைபாட்டினால் என்ன நோய் ஏற்படுதுன்றதான் உங்களுக்கான கேள்வி. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின். இந்திய ஆவண காப்பகத்தின் சரிங்களா இந்திய தேசிய ஆவண காப்பகத்துடைய தந்தை யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படின்றவர் தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்துடைய தந்தை. அப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா இந்திய தேசிய ஆவண காப்பகத்துடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்றது தான் உங்களுக்கான கொஸ்டின். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டேஸ் பேரரசு நிறுவப்பட்டது தென்னிந்தியாவின் கட்டமைப்புகளை மாற்றி அமைத்தது. அப்போ விஜயநகர பேரரசு நிறுவப்பட்டது தான் தென்னிந்தியாவுடைய கட்டமைப்பையே மாற்றி அமைக்குது. அப்போ விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லும்போது சங்கம, சாளுவ, துளுவ, ஆரபீடு வம்சம் நம்ம வந்து பிரிக்கலாம். அதில் துளுவ வம்சத்தை சார்ந்த கிருஷ்ணதேவராயர் அப்படின்றவர் தான் ரொம்ப பெரிய ஒரு அரசராக விளங்குறார். இந்த கிருஷ்ணதேவராயர் நயங்கரா சிஸ்டத்தை கொண்டு வராரு. அவருக்கு கீழே இருந்த மதுரையை ஆட்சி செஞ்ச விஸ்வநாத நாயக்கர் பாளையக்காரர் சிஸ்டத்தை கொண்டு வராரு. காக்கத்தியர்கள் பின்பற்றிய பாளையக்காரர் சிஸ்டம். சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஓரியன்டாக வரக்கூடிய வரலாறு. அப்போ விஜயநகர பேரரசுன்றது நம்ம தமிழக பண்பாடு கலாச்சாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. கர்நாடகாவில் சரிங்களா
எங்கேயோ ஒரு இடத்துல ஹம்பின்ற இடத்துல அவங்களுடைய பேரரசுன்றது நிறுவப்படுது இல்லையா? சரிங்களா? அப்போ அங்கே நிறுவப்பட்ட அந்த பேரரசு, துங்கபத்ரா நதிக்கரைக்கு அருகில் நிறுவப்பட்ட அந்த பேரரசுன்றது இங்கே தமிழ்நாடு வரைக்குமே விரிவடைந்து அவங்களுடைய ஆட்சின்றது இருந்துச்சு, அவங்களுடைய ஆதிக்கம் இருந்துச்சு, அவங்களுடைய தாக்கம் அப்படின்றது நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாவீரர் இல்லையா? அப்போ முதல் தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆதிநாதர் அப்படின்னா ரிஷிபதேவர். ஆதிநாதர் அப்படின்னா ரிஷிபதேவர் முதல் தீர்த்தங்கரர். ஆனால் அவர் வந்து சமண மதத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகல. மகாவீரர் தான் மிகப்பெரிய அளவில் கொண்டு போகிறாரு. இவருடைய இயற்பெயர் வந்து வர்த்தமானர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மகாவீரருடைய போதனைகளை தொகுத்தவர் சரிங்களா கௌதம சுவாமிகள், ஆகம சித்தாந்தம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், யவனம் என்ற சொல் யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிரேக்கர்களை குறிக்கக்கூடிய சொல் தான் யவனம் அப்படின்ற சொல். அடுத்த கொஸ்டின், பன்னாட்டு நீதிமன்றத்துடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா தி ஹேக் அப்படின்ற இடத்துல இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வேலு நாச்சியாருடைய நம்பிக்கைக்குரிய தோழியுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குயிலி அப்படின்றது தான். அப்போ உடையாள் அப்படின்ற பெண்கள் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தினவங்க தான் அந்த குயிலி அப்படின்ற பெண். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம்தாரி இயக்கம் அப்படின்போது பாபா ராம்சிங் அப்படின்றவர் தான் அந்த நாம்தாரி இயக்கத்தை உருவாக்குறாரு. சரிங்களா? தயல்தாஸ் நிரங்கரி அப்படின்றவங்க நிரங்கரி இயக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அடுத்த கொஸ்டின், ஒரு பைசா தமிழ் என்ற வார இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர் தான் நடத்துவார். சரிங்களா? அயோத்திதாசர் தான் நடத்துவார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், செய் அல்லது செத்துமடி என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காந்தியடிகள் தான் செய் அல்லது செத்துமடின்னு சொல்லுவார். அப்போ பாருங்கள், இவர் காந்தியடிகள் சில முக்கியமான இயக்கங்களை இந்திய தேசிய மூமெண்ட்ஸ் ரிலேட்டடாக கொண்டு போயிருப்பார். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1919 ரவுலட் சட்டம் அப்படின்ற சட்டத்தை வந்து ஆங்கிலேயர்கள் கொண்டு வராங்க. அதாவது எந்த விதமான பிடிவாரண்ட்டும் இல்லாமல் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் கைது செய்யலாம் அப்படின்ற இந்த கொடுமையான சட்டம். இதை காந்தியடிகள் கருப்பு சட்டம்னு சொல்கிறாங்க. இதை எதிர்த்து காந்தியடிகள் போராட்டம் பண்ணுறாங்க. அவருக்கு ஆதரவாக பஞ்சாபில் 2 பெரிய தலைவர்கள் இருக்காங்க. சாய்புதீன் கிச்லு, சத்தியபால் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பெரும் தலைவர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போகிறாங்க. அதனால் ஆங்கிலேயர்கள் அவங்க 2 பேரையும் கைது செஞ்சுட்டாங்க. கைது செஞ்சதை கண்டித்து பஞ்சாபில் அமிர்தசரஸில் ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற திடலில் மக்கள் எல்லாமே அறுவடை திருநாள் அன்றைக்கி ஒன்று கூடுறாங்க. அன்னைக்கு மைக்கேல் ஓ டயர், ரெஜினால்டு டயர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஆங்கிலேயர்கள் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. துப்பாக்கியில் இருந்த குண்டுகள் என்னவோ குறைவு தான், ஆனால் அந்த கூட்ட நெரிசல்லையே நிறைய பேர் சாவறாங்க. இது ஒரு மிகப்பெரிய துயர சம்பவமாக பார்க்கப்படுது. பஞ்சாப் படுகொலை, ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொன்னோம்னா இந்த துயர சம்பவம் தான். இந்த துயர சம்பவத்துக்காக காந்தியடிகள் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கெய்சர் ஹிந்துன்ற பட்டத்தை துறக்கிறாரு. ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய வீர திருமகன் நைட்வுட் அப்படின்ற பட்டத்தை துறக்கிறாங்க. இந்த விஷயங்கள் பண்ணாலுமே 1920 காலகட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. இந்த இயக்கம்ன்றது 1922 நடந்த சௌரி சௌரா சம்பவத்தால் கைவிடப்படுது. சரிங்களா? அடுத்ததாக 1930 சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்றத காந்தியடிகள் முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. அடுத்ததாக கொண்டு போன மிகப்பெரிய இயக்கம்ன்றது 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படின்றது தான். இந்த இயக்கத்தின் பொழுது காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி அப்படின்ற தன்னுடைய புகழ்பெற்ற கோட்பாட்டை சொல்கிறார். டூ ஆர் டை அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கூற்றுன்றது ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. முதல் கூற்று, சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவி யார் அப்படின்னா கண்ணகி. இது சரிதான். இளங்கோவடிகள்ன்றவங்க சேர மரபை சார்ந்தவங்க. ரெண்டுமே சரிதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கிபி 1526 பாபர் யாரை தோற்கெடுத்து முகலாய ஆட்சியை நிறுவுறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இங்கே வந்து டெல்லி சுல்தானியத்தில் அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம்னு சொல்லக்கூடிய 5 வம்சங்கள் ஆட்சி செய்யுது. அதில் கடைசியாக ஆட்சி செஞ்சது தான் லோடி வம்சம். லோடி வம்சத்தில் இப்ராஹிம் லோடி அப்படின்றவர் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறார். அவரை தோற்கடித்து தான் பாபர் இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவுறாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு. அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்குறோம் வரலாறுல. அப்போ பாருங்கள் எப்படி வந்து முதல் பானிபட் போர் அப்படின்றது டெல்லி சுல்தானியத்துடைய ஆட்சியை முடிச்சு வைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோமோ, அதே போல் இந்த தலைக்கோட்டை போர் அப்படின்றது விஜயநகர பேரரசுடைய ஆட்சி காலத்தை முடிச்சு வைக்குது. 1565 முடிச்சு வைக்குது. அதுதான் தலைக்கோட்டை போர். அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. நவம்பர் 26, 1949 தான் இந்திய அரசியலமைப்புன்றது ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்போ 1950 ஜனவரி 26 நம்ம குடியரசு தினமாக சொன்னாலும் அரசமைப்பு தினம் இல்லைனா சட்ட தினம் எதுனா நவம்பர் 26, 1949 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினத்தை தான் சட்ட தினமாக நம்ம கொண்டாடுறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மக்களாட்சியில் எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கக்கூடிய அந்தஸ்து எது அப்படின்னா கேபினெட் அமைச்சர் அப்படின்ற அந்தஸ்தை வந்து வழங்குகிறோம். அடுத்த கொஸ்டின்,
வாக்களிக்கும் வயதினை 21லிருந்து 18ஆக குறைத்த சட்ட திருத்தம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 61வது சட்ட திருத்தம்ன்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பொருளாதார பெருமந்தம் தோன்றிய நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. அமெரிக்காவில் தான் 1929 1930 காலகட்டத்தில் பொருளாதார பெருமந்தம்ன்றது தோன்றுது இல்லையா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு அப்படின்ற இடத்துல 1799 தூக்கிலிடப்படுறாரு. அடுத்த கொஸ்டின், சௌரி சௌரா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உத்தரப்பிரதேசில் இருக்குது. சௌரி சௌரா அப்படின்றது உத்தரப்பிரதேசில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திராவிடன் அப்படின்றது தான் அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள், தமிழ் செய்தித்தாள். சரிங்களா. ஆந்திர பிரகாசிகான்றது ஆந்திராவில் வரும். ஜஸ்டிஸ் அப்படின்றது இங்கிலீஷில் வரக்கூடியது. இப்போ தமிழில் வந்த ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு திராவிடன் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1918 இந்தியாவின் முதல் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சாலை பிபி வாடியாவால் எங்கு திறந்து வைக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சென்னையில் திறந்து வைக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சூரிய நாராயண சாஸ்திரி யாருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பரிதிமார் கலைஞருடைய இயற்பெயர் தான் இந்த சூரிய நாராயண சாஸ்திரின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் சமூக சீர்திருத்தத்துடைய முன்னோடி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றவர் தான் இந்திய சமூக சீர்திருத்தத்துடைய முன்னோடின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1 மணி நேரம் என்பது எத்தனை வினாடிகள் அப்படின்னா 3600 வினாடிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மனித உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளோன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ இதெல்லாமே டிகிரி செல்சியஸில் இருக்குது. அப்போ 37 டிகிரி செல்சியஸ்ன்றது தான் சரியான ஆன்சர். ஃபேரானீட்னா 98.6 ஃபேரானீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அரை வெப்பநிலையில் இருக்கக்கூடிய நீருடைய வெப்பநிலை என்னென்னா 30 டிகிரி செல்சியஸ். அடுத்த கொஸ்டின், ஒளி செறிவு என்பது கண்ணூறு ஒளியின் ஒளிச்செறிவு. அடுத்த கொஸ்டின், காற்றின் ஒளிவிலகல் எண் அப்படின்றது 1. அப்போ நீரின் ஒளிவிலகல் எண்ணுன்றது 1.33. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சர்வ கரைப்பான் என்று அழைக்கக்கூடியது எது அப்படின்னா நீரை தான் நம்ம சர்வ கரைப்பான் இல்லைனா உலகளாவிய கரைப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், தாவரங்களுக்கு ஒரு முக்கிய ஒளி மூலமாக திகழ்வது எது அப்படின்னா சூரியனுடைய முன்னிலைமையில் தான் தாவரம் அப்படின்றது பச்சையத்தோட உதவியோட உணவை தயாரிக்குது இல்லையா. அப்போ ஒளிச்சேர்க்கை அப்படின்ற நிகழ்வின் மூலமாக உணவை தயாரிக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டேஷ் மாதிரி முழுவதும் ஒரே மாதிரியான பண்புகளை பெற்றுள்ளது. அப்போ தூய பொருட்கள் மாதிரிகள் முழுவதும் ஒரே மாதிரியான பண்புகளை பெற்றிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புரோட்டானையும் நியூட்ரானையும் பிணைக்கும் ஈர்ப்பு விசை. சரிங்களா. பிணைப்பு விசைன்றது ஈர்ப்பு விசையை விட வலிமையானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இது 9ஆவதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின் தான். அப்போ புரோட்டானையும் நியூட்ரானையும் உட்கருவில் இணைச்சி வைக்கக்கூடிய விசை, அந்த பிணைப்பு விசைன்றது ஈர்ப்பு விசையை விட வலிமையானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த விசைக்கு பேர் என்னென்னா யுவாகா விசை. அடுத்த கொஸ்டின், ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோடியம் பைகார்பனேட் அப்படின்றது தான் ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுது. அடுத்த கொஸ்டின், வேதி வினைகளில் எலக்ட்ரானை ஏற்றி எது அயனியாக மாறக்கூடிய தனிமம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ளூரின் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், நவீன கரிம வேதியியலுடைய தந்தை யாருன்னா ஃப்ரெட்ரிக் ஹேலர் அப்படின்றவர் தான் நவீன கரிம வேதியியலின் தந்தைன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், தாவர திசு தொகுப்பினை 3 வகையாக வகைப்படுத்தியது யார் அப்படின்னா சாக்ஸ் அப்படின்றவர் வகைப்படுத்துகிறாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அட்டையின் உமிழ்நீரில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் திரவம் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க பயன்படுகிறது. அப்போ ஹிருடிரின் அப்படின்ற திரவம் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நவீன உடற்செயலிகளின் தந்தை யார் அப்படின்னா வில்லியம் ஹெர்வி தான் நவீன உடற்செயலிகளுடைய தந்தை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு முனை நியூரான் காணப்படுவது எதில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு முனை நியூரான் அப்படின்றது வளர்க்கருவுடைய ஆரம்ப நிலையில் காணப்படுது. அடுத்த கொஸ்டின், சூரிய ஒளி வைட்டமின் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வைட்டமின் டி அப்படின்றது தான் சூரிய ஒளி வைட்டமின் நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், அட்டையின் இருசொல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹிருடினேரியா கிரானுலேசா அப்படின்றது தான் அட்டையுடைய இருசொல் பெயர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தாவரத்தில் உணவுப் பொருட்களை கடத்தக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ புளோயம் அப்படின்றது தான் தாவரத்தில் உணவுப் பொருட்களை கடத்தக்கூடியது. அப்போ சைலம்ன்றது நீர் மற்றும் நீரை மேலே கடத்தக்கூடியதுன்னா சைலம். புளோயம்ன்றது உணவுப் பொருட்களை கடத்தக்கூடியது. வெப்பமுறு வளைதலுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா டூலிப் மலர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலக உணவு தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுது? அக்டோபர் 16 தான் உலக உணவு தினம் கடைபிடிக்கப்படுது. அப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிற முக்கியமான தினங்கள்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், காலராவுடைய நோய் காரணி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விப்ரியோ காலரே அப்படின்றது தான் காலராவுடைய நோய் காரணி. சரிங்களா. அடுத்து சாலமெல்லா டைஃபி அப்படின்றது டைஃபாய்டுடைய நோய் காரணி இல்லையா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் ஏராளமான செல்வ வளத்தை பற்றி சொன்னது யாருன்னா மார்கோ போலோ. சரிங்களா. இப்போ பாண்டிய நாட்டுக்கு வருகை புரிந்திருப்பார். சதி அப்படின்னு சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்ததை அவர் சொல்லியிருப்பார்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செஞ்சவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டல்லோசி பிரபு தான் வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செய்கிறாரு. துணைப்படை திட்டத்தை அறிமுகம் செஞ்சது கார்ன்வாலிஸ் பிரபு. சரிங்களா. வில்லியம் பெண்டிங் பிரபுன்றவர் மகள்வாரி முறையை அறிமுகம் செஞ்சவர். சரிங்களா. துணைப்படை திட்டம்ன்றது வெல்லேஸ்லி பிரபு அறிமுகம் செய்வார். கார்ன்வாலிஸ் பிரபு அப்படின்ற நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகம் செய்கிறாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹெரப்பாவில் மாடுகளை செபு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ இது வரைக்கும் நம்ம 70 கொஸ்டின் இப்போ பார்த்துருக்கோம் அந்த வீடியோ பதிவில். இது நிச்சயமாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். தொடர்ச்சியாக படிங்க. உங்களுடைய கனவுகளில் வெற்றி அடைகிறதுக்கு இன்னும் குறைவான நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த நேரத்தில் படித்ததெல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் படித்தது எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்தில் தான் இருக்கும். எதுவுமே மறக்காது. முழு நம்பிக்கையோடு படிங்க. அனைவருக்கும் உங்களுடைய கனவுகளில் வெற்றி அடைகிறதுக்கு நமது பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.